ஒரு ஞானி என்ன பண்ணுறாரு, தவத்தை முடிச்சுட்டு கண் முழிச்சு பார்க்குறாரு. அவருக்கு எதிரில் ஒரு சுண்டலி நின்றுச்சு. இப்போ அந்த ஞானி கேட்குறாரு அந்த சுண்டலிட்ட, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அது அந்த சுண்டலி என்ன தெரியுமா சொன்னிச்சு, எனக்கு இந்த பூனையை கண்டாலே ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் என்ன பூனையை மாற்றுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. சரின்னு அந்த ஞானி என்ன பண்ணார், அந்த சுண்டலியை பூனையை மாற்றிட்டாரு. இப்போ 2-3 நாளைக்கு பிறகு அந்த பூனை என்ன பண்ணுச்சு, மறுபடியும் அந்த ஞானிகிட்ட போய் நின்றுச்சு. இப்போ மறுபடியும் அவர் கேட்குறாரு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு நாயை கண்டா ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் என்ன நாயை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அந்த பூனை. உடனே அவர் அந்த ஞானி என்ன பண்ணார், அதை நாயாக மாற்றிட்டாரு. சரின்னு கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த நாய் என்ன பண்ணுச்சு, மறுபடியும் அந்த ஞானிகிட்ட போய் நின்றுச்சு. இப்போ அந்த ஞானி கேட்குறாரு, இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு புளியை கண்டா ரொம்ப பயமாக இருக்குது, இந்த புலி வெட்டிட்டு வருது, இன்னும் நீங்கள் புளியை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. சரின்னா அந்த நாயை புளியை மாற்றிட்டாரு. பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த புலி என்ன பண்ணுச்சு, மறுபடியும் அந்த ஞானிகிட்ட போய் நின்றுச்சு. இப்போ அந்த ஞானி கேட்குறாரு, என்ன மறுபடியும் வந்திருக்கா, மறுபடியும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ அதுக்கு அந்த புலி சொல்லுது, என்னை வேடன் துரத்திக்கிட்டே வரான், எனக்கு வேடனை கண்டா பயமாக இருக்குது, என்னை வேடனை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. சரின்னு அந்த ஞானி என்ன பண்ணார், அதை வேடனை மாற்றிட்டாரு அந்த புலியை. ரொம்ப நாளைக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த வேடன் போய் மறுபடியும் அந்த ஞானிகிட்ட நின்னான். இப்போ அந்த ஞானி கேட்குறாரு, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர். அதுக்கு அந்த வேடன் என்ன தெரியுமா சொன்னால், எனக்கு மனிதர்களை கண்டால் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா. இப்போ அந்த ஞானி என்ன தெரியுமா சொன்னார் அந்த வேடன்ட்டு, இரு உன்னை என்ன மாற்றினாலும் சரி, ஆனால் உன்னோட பயம் மட்டும் உன்னை விட்டு போகவே போகாது, உனக்கு சுண்டலி இதயம்தான் இருக்குது, நீ சுண்டலியாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி போயிடுறாரு. அதாவது வாழ்க்கையில் பயம் இருக்க வேண்டியதான், ஆனால் பயமே வாழ்க்கை ஆகிடக்கூடாது. அந்த பயத்தை மட்டும் போக்கிட்டோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.